நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அன்புக்கரங்கள் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர். திருச்சியில் 10 கிலோ தங்கம் கொள்ளை, சென்னையில் ஏடிஎம் மையத்தில் நூதன திருட்டு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்விக்காக மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். மிகவும் வறுமையில் வாழும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத நிலையில் உள்ள குழந்தைகளை பாதுகாக்க அன்பு கரங்கள் என்னும் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. ஆதரவற்ற குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி பள்ளி படிப்பை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதுடன் கல்லூரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை இவர்களுக்கு வழங்க இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெறும் விழாவில் அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்க உள்ளார். மேலும் பெற்றோர் இருவரையும் இழந்து 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் இன்று வழங்க உள்ளார். திருச்சி அருகே நகைக்கடை மேலாளர் மீது மிளகாய் பொடி தூவி 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஆர்கே ஜுவல்லரி கடை மேலாளர் தனது நண்பர்கள் 3 பேருடன் திண்டுக்கல்லுக்கு ஆபரண நகைகளை விற்பனை செய்ய சென்றார். அங்குள்ள நகைக்கடைகளில் விற்பனை செய்துவிட்டு 10 கிலோ தங்கத்துடன் காரில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். நள்ளிரவில் திருச்சி சிறுகனூர் அருகே காரை மறித்த மர்ம நபர்கள் காரில் இருந்தவர்கள் மீது மிளகாய் பொடியை தூவி 10 கிலோ தங்கத்தை பறித்துக் கொண்டு தப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகைக்கடை நிர்வாகிகள் புகார் அளித்த நிலையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் நிலையில் சீர்வரிசை பொருட்களை கேட்டு மாப்பிள்ளை மற்றும் அவரது குடும்பத்தினரை பெண் வீட்டார் தாக்கிய அதிர்ச்சி காட்சிதான் இது. பண்ருட்டி அருகே வி ஆண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த மதன்குமாருக்கும் தட்டஞ்சாவடியைச் சேர்ந்த பெண்ணிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திடவும் சீர்வரிசை பொருட்களை கேட்டும் பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மதன்குமார் மீது பெண் வீட்டார் புகார் அளித்தனர். இதற்கு வழக்கு நிலுவையில் உள்ளதால் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண உள்ளதாக மதன்குமார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் மதன்குமார் வீட்டிற்கு சென்று அவரையும் அவரது குடும்பத்தினரையும் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த மதன்குமார் உள்ளிட்ட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து பண்ருட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி நூதன முறையில் திருடி வந்த பிரபல கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். தாம்பரம் அருகே பழைய பெருங்களத்தூர் மூவேந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவர் கடந்த ஜூலை 30ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்துள்ளார். ஏடிஎம்மில் பணம் வராத நிலையில் அருகில் இருந்த நபர் பணம் எடுக்க உதவுவதாக கூறி தமிழ்ச்செல்வியின் கவனத்தை திசை திருப்பி ஏடிஎம் கார்டை மாற்றியுள்ளார். பின்னர் அன்று இரவு தமிழ்ச்செல்வியின் வங்கிக் கணக்கிலிருந்து 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த தமிழ்ச்செல்வி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரித்து வந்த போலீசார் கர்நாடகாவைச் சேர்ந்த திம்மா ராயப்பா என்பவரை பெங்களூருவில் வளைத்து பிடித்தனர். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஆசிரியராக பணியாற்றி வந்த திம்மா ராயப்பா ஆன்லைன் முதலீடு செயலியில் பணத்தை இழந்ததால் திருட்டு சம்பவத்தில் இறங்கியது விசாரணையில் தெரியவந்தது. அவர் மீது பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் அம்பலமானது. வார விடுமுறையை கொண்டாட குற்றாலம் திருப்பரப்பு அருவிகளில் குவிந்த மக்கள் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வரும் நிலையில் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து மக்கள் திரண்டனர். கொளுத்தும் வெயிலுக்கு இதமாக பழைய குற்றாலம் மீனருவி, புலியருவி, ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் குளியல் போட்டனர். വളരെ നല്ലൊരു അനുഭവം ഞങ്ങൾക്ക് സമ്മാനിച്ച ഒരു സ്ഥലമാണ് കുറ്റാലം. எல்லாரும் வரணும், என்ஜாய் செய்யணும். நல்லொரு அனுபவമാണ്. வெயில் இருந்தாலும் நல்லா கூலிங்காக நல்லா இருக்குது குளிக்கிறதுக்கு. தண்ணி நிறையவே வருது, அருவியில் நிறைய கொட்டுது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். ரம்மியமான சூழலுக்கு மத்தியில் குழந்தைகள், பெண்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
திமுக அரசின் சாதனைகளை தெரிந்து கொள்ளாமல் கொள்கையற்ற கூட்டம் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். கிருஷ்ணகிரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராயக்கோட்டை மேம்பாலம் முதல் சென்னை தேசிய நெடுஞ்சாலை வரை ரோட் ஷோ சென்று மக்களை சந்தித்தார். இதையடுத்து அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர் மலிவான அரசியல் செய்பவர்களுக்கு பதிலளிக்க அவசியமில்லை என்றார். 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 364 நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனையில் இருக்கு. அந்த வகையில் மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட் தேர்வில் விலக்கு பெற முடியவில்லை என முதலமைச்சர் கூறினார். ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவேன் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். அதிமுகவில் ஒருங்கிணைப்பு விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதன் பின்னர் டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர்களான அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் விதித்த 10 நாள் கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்ல இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தினிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் நேற்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. சந்திச்சா நல்ல விஷயம் தானே, நல்லது தானே. கூட்டணி கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திப்பது ஒரு நல்ல விஷயம். நிச்சயமாக கூட்டணியை பலப்படுத்துவாங்க. அது எப்படி எந்த வகையிலங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். இதனிடையே பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பது குறித்து அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய எதிரிகள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் அதற்கு பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்று குறிப்பிட்டுள்ளார். தனது திருச்சி பரப்புரை குறித்து குறிப்பிட்டுள்ள விஜய் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்ததை நாடு நன்றாகவே உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை திமுக அரசு எப்படி கையாண்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்கை கோட்பாடுகளோடு மக்கள் விரும்பும் இயக்கம் ஒன்று வந்தால் அவர்கள் மீது கொள்கையற்ற கூட்டம் என்ற விமர்சனத்தை கொட்டுவது புதிதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு தாண்டியும் தாவேகாவுக்கு தன்னெழுச்சியான புத்தெழுச்சி உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ரஜினியும் அஜித்தும் தனது புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை என கூறிய சீமான் விஜய் அரசியலுக்கு வரும்படி யார் அழைத்தது என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கோயம்புத்தூர் தேர்நிலை திடல் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது உச்சத்தை உதறிவிட்டு அரசியலுக்கு வந்ததாக கூறிய விஜயை கடுமையாக சாடினார். என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏன்டா இந்த மாதிரி பேச்சலைற. தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிவித்தார். ஒற்றை தலைமையை ஏற்று வழிநடப்போம் என பாமக தலைமை நிர்வாக குழு உறுப்பினரும் மருத்துவர் ராமதாஸின் மகளுமான ஸ்ரீகாந்தி பரசுராமன் ஓசூரில் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாமக மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களாக பிரிய காரணம் தான் என கூறினார். இந்த 2 மாவட்டம் பிரிப்பதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜே.கே. மணியும் சட்டமன்றத்தில் அவர் பேச நான் அவரை பேச சொல்ல. முன்னதாக பாமக கூட்டத்தில் முதல் முறையாக பேசிய ராமதாஸின் மகளும் பாமக தலைமை நிர்வாக குழு உறுப்பினருமான ஸ்ரீகாந்தி பரசுராமன் ஒற்றை தலைமையை ஏற்று நடப்போம் என்றார். அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது.
ஐயா அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உடனின்று ஒன்றிணைத்து லட்சோப தொண்டர்களில் ஒரு தொண்டராக இருந்து சிறப்பாக செயல்பட நான் விரும்புகிறேன். மேலும் லட்சக்கணக்கான தொண்டர்களுடன் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு துணை நிற்க உள்ளதாக கூறினார். வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு. காங்கிரஸை கடுமையாக சாடிய பிரதமர். ஊர்வசி ரவுட்டேலாவுக்கு சம்மன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஐடிஆர் படிவத்தில் மேற்கொண்ட சில மாற்றங்கள் காரணமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் ஜூலை 31ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் வருமானத்திற்கு ஏற்ப அபராதம் விதிக்கப்படும். வருமான வரி சட்டப்பிரிவு 234F இன் கீழ் தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் 5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி வந்தால் 5000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும். அதே சமயம் 5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டி வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மேலும் வருமான வரி சட்டப்பிரிவு 234A இன் கீழ் கடைசி தேதிக்கு பின் வருமான வரி தாக்கல் செய்தால் அதில் வருமான வரி நிலுவை இருந்தால் தாமதமாகும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வருமான வரி நிலுவைக்கு 1% வட்டி செலுத்த வேண்டும். எனவே இன்றைக்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அசாமில் நேரு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூர் மற்றும் மிசோரம் பயணங்களை தொடர்ந்து அசாம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் தராங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அசாமை பல தசாப்தங்களாக ஆண்ட காங்கிரஸ் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே 3 பாலங்கள் மட்டுமே கட்டியதாக கூறினார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக 6 பாலங்களை கட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தான் சிவபெருமானின் பக்தர் என்று கூறிய பிரதமர் மோடி அவதூறுகளின் விஷத்தை அருந்தியே அகற்றி விடுவேன் என்றார். 1962 में चाइना के साथ जो जंग हुआ उसके बाद पंडित नेहरू ने जो कहा था वो घाव नॉर्थ ईस्ट के लोगों के वो घाव आज भी नहीं भरे हैं. காங்கிரஸ் ஆட்சியின் போது அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். 1962ஆம் ஆண்டு சீனாவுடனான போரை குறிப்பிட்டு பேசிய மோடி, அப்போதைய பிரதமர் நேருவால் அசாம் மக்களுக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை என்று கூறினார். மேலும் வரும் நவராத்திரி அன்று குறைக்கப்பட உள்ள GSTயால் ஏராளமான மக்கள் பயனடைவார்கள் என்று பிரதமர் கூறினார். மாதந்தோறும் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு தனது மூளையில் அறிவுத்திறன் இருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அறிமுகம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிதின் கட்கரியின் 2 மகன்களும் எத்தனால் நிறுவனங்கள் வைத்திருப்பது குறித்து பலரும் சந்தேகத்தை எழுப்பினர். இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடந்த வேளாண் நல சங்க நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி தனது மகன்கள் சட்டப்படி தொழில் செய்வதாகவும் அவர்களுக்கு தான் ஆலோசனை மட்டுமே வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். हे काही मी माझ्या कमाई करता करत नाही. आता आजकाल तुम्हाला वाटेल माझी कमाई भरपूर आहे. माझ्या डोक्याची किंमत 200 कोटी रुपये महिन्याचा माणूस आहे मी. मला पैशाची काही कमी नाही. मला कळते कुठून पैसे कमवता येतात इमानदारीने. मी भडवेगिरी नाही करत, फ्रॉड नाही करत. माझ्या डोक्यात मी माझ्या मुलाला आयडिया देतो. आता त्यांनी 800 कंटेनर ॲपल आणले इराणमधून आणि 1000 कंटेनर केळं पाठवले इथे. कारण इराणशी पैशाचा व्यवहार नव्हता. தனக்கு எந்த பணப்பிரச்சனையும் இல்லை என்று கூறிய நிதின் கட்கரி பெட்ரோலில் எத்தனால் கலப்பை தனது சொந்த நலனுக்காக செய்யவில்லை என்று விளக்கமளித்தார். வட மாநிலங்களில் பெய்த தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கொல்கத்தா, ஹவுரா, ஹுக்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் நீரில் தத்தளிக்கின்றன. கொட்டி தீர்த்த பருவமழையால் டீஸ்டா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பசுசுபா, சப்படங்கா, ஜல்பைகுரி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. குடியிருப்புகள், வணிக வளாகங்களை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ராய்துர்க், ஹூப்ளி ஹில்ஸ், காச்சிகுடா, ராம்நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது. காசாவில் கடும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல், ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கிய நேட்டோ நாடுகள், கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா உள்ளிட்டவற்றை
டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேலுடன் போர் நீடித்து வரும் நிலையில் காசாவில் இதுவரை சுமார் 65,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,50,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அடிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்திருந்தார். அதன் எதிரொலியாக கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக விளங்கும் காசா நகர் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வருகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதால் மக்கள் சாறை சாறையாக இடம்பெயர்ந்து வருகின்றனர். நேபாளத்தில் நடந்த இளம் தலைமுறையின் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களை தியாகிகளாக அந்நாட்டு இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கி அறிவித்துள்ளார். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடைபெற்ற ஜென்சி போராட்டத்தால் தலைநகர் காத்மண்டு போர்க்களமாக மாறியது. இதைத் தொடர்ந்து பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் இடைக்கால அரசின் பிரதமராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுசிலா கார்கி பொறுப்பேற்றதை அடுத்து தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இந்நிலையில் இடைக்கால பிரதமராக முதல் உரை நிகழ்த்திய சுசிலா கார்கி இளம் தலைமுறையினர் போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக கருதப்படுவர் என அறிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நேபாள கலவரத்தில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 1300 பேர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போலந்தில் ரஷ்யாவிற்கு எதிராக நாட்டோ அமைப்பினர் ரஃபேல் போர் விமானத்தை வைத்து ஒத்திகை பார்த்த காட்சிதான் இது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது என்றே கூறலாம். கடந்த 24 மணி நேரத்தில் 340 உக்ரைனின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே சமயத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே கடந்த புதன்கிழமை போலந்திற்குள் நுழைந்த ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்தார். இதனால் ரஷ்யாவிற்கு எதிராக கிழக்கு சென்ட்ரி என்ற பெயரில் புதிய நடவடிக்கையை நாட்டோ தொடங்கியுள்ளது. அதாவது ரஷ்யாவிற்கு எதிராக சண்டையிடுவதற்கு பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கூடுதலாக ராணுவ உபகரணங்கள் வாங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முத்தாய்ப்பாக பிரான்சின் ரஃபேல் போர் விமானத்தை வைத்து போலந்தில் போர் ஒத்திகை பயிற்சியும் நடத்தப்பட்டது. பெரும் பரபரப்பிற்கிடையே நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அசத்தியது. துபாயில் நடைபெற்ற 6வது லீக் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் 127 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரரான பர்கான் 40 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும், பும்ரா மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். 128 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க முதலே அதிரடி காட்டியது. இதனால் 15.5 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்து இந்திய அணி வெற்றி கொடி நாட்டியது. அதிரடியாக விளையாடிய கேப்டன் சூரியகுமார் 47 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். பின்னர் பேசிய சூரியகுமார் யாதவ் பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களின் பக்கம் எப்போதும் தாங்கள் நிற்போம் என்றும் இந்த வெற்றியை இந்திய பாதுகாப்பு படைக்கு சமர்ப்பிப்பதாக கூறினார். இந்தியாவின் வெற்றியை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
பாராட்டு விழாவில் அதீத மகிழ்ச்சி காரணமாக அதிகம் பேச இயலவில்லை என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு சார்பில் தனக்கு பாராட்டு விழா நடத்தியதற்கு நன்றி தெரிவித்து இளையராஜா வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் விழாவை சிறப்பாக நடத்திய தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்தார். நேற்று என்னவோ எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவ்வளவு ஆனந்தம். ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர், ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து அதை கொண்டு செலுத்தினது ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஓவர் வெல்மிங்கில் சரியான பேச்சு வரல. முதலமைச்சர் ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று சங்கத்தமிழ் பாடல்களுக்கு இசையமைத்து ஆல்பம் வெளியிடுவேன் எனவும் இளையராஜா கூறினார். சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் எனக்கு கூட தெரியாது. அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது. சிம்பனியில் சிகரம் தொட்டதை கருதி தனக்கு பாராட்டு விழா நடத்துவதை முதல்வர் கடமையாக எண்ணி செய்திருக்கிறார் என்றும் இளையராஜா தெரிவித்துள்ளார்.